அப்பா நாங்கள் என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் மீனவர் ஐயா, மீன் வியாபாரம் செய்யும் பெண்கள், நாங்கள் இந்த மண்ணில் 2000 வருஷத்துக்கு மேலே இந்த மண்ணில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். வெள்ளாக்காரன் எங்களை முன்னோர்களை விரட்டும் போது கூட இந்த மண்ணை விட்டு போகாமல் நீங்கள் பழைய படத்தெல்லாம் எடுத்து பாருங்க, இந்த இடம்லாம் வெறும் குடிசையாக தான் இருக்கும். குடிசை வந்து இங்கே இல்லை, அதோ கடலை ஒட்டி தான் குடிசை இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி வாழ்ந்த மண்ணு தான் எங்கள் மண். போன ஆட்சியில் எங்களுக்கு நாங்கள் இங்கே கடலோரமாக மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணும்போதே ஒரு போன ஆட்சியில் இருந்தவங்க எங்களுக்கு கடை கட்டி கொடுக்க வந்தாங்க. கடை கட்டி கொடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னா, 150-200 பெண்கள் இருக்கோம். அம்மா உங்களுக்காக நாங்கள் கடை கட்டுறோம், எந்த மாடலில் கடை வேணும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எங்களை கூப்பிட்டு அந்த மீட்டிங்கை போட்டு அந்த கடையை கட்டிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. அவரே தன்னிச்சையா எங்களை வந்து இங்கேருந்து நொச்சுக்குப்பத்திலேருந்து பட்டினப்பாக்கம் வரைக்கும் மொத்தம் 360 கடைகள், அந்த அவரே கணக்கு வழக்கு எடுத்து அந்த 360 கடையை அங்கே உள்ளே கட்டிட்டார். உள்ளே கட்டிட்டு இங்கே வந்துட்டு அந்த 2024 8/8/2024 எங்களை வந்து உங்களை கடை கட்டியிருக்கோம், நீங்கள் எழுந்து வாங்கன்னு சொல்லும் போதே எங்களுக்கு கடை கட்டின விதமே தெரியாதப்பா, கூப்பிடுறீங்களா? ஆனால் சந்தோஷமாக போயிட்டோம். நம்மளுக்காக ஒரு எம்எல்ஏ கடை கட்டியிருக்காரு, அமைச்சர் கடை கட்டியிருக்காரு, நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக போனோம். சந்தோஷமாக குழுக்களில் வந்துட்டு சில தவறுகள் நடந்தது. அப்போ இருந்த அம்மா ரேவதி அம்மா ஒரு 56 கடை முன் வரிசை, அதில் வந்து அவங்க வந்து 50 கடைகளை எடுத்து வச்சுக்கிட்டு 6 கடையை போட்டு மற்ற எல்லா கடையும் போட்டு குழுக்கள் பண்ணாங்க. இது எங்களுக்கு தெரியாமல் நாங்களும் குழுக்களில் கடைகளை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டதுக்கப்புறம் என்னுடைய கடை 319. நான் நேராக கடை உள்ள போயிட்டு சந்தோஷமாக இது நம்ம கடைன்னு சொல்லி உட்காரும் போது என்னுடைய கடை வந்து செவரை பார்க்க இருக்குது. ஒரு மீன் வியாபாரம்னா இப்போது நீங்கள் எப்படி என்ன பேட்டி அடிக்கிறீங்க, நீங்கள் இப்படியோ நான் இப்படியோ நின்று நடுவில் வழி போக்கா போகும்போது உங்ககிட்டயே எங்ககிட்டயே மீன் வாங்குறது அது ஒரு மீன்பிடி தொழில், மீன் வியாபாரம். நான் செவரை பார்க்கும்போது நான் செவத்தியை பார்த்தேன், அம்மா மீன் வாங்கிட்டு போன்னு கேட்க முடியும். அன்னைக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சதுனால அதை பார்த்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதில் எங்களை சார்ந்த அத்தி பின்னாடி கடையெல்லாம் உட்காந்து வியாபாரம் பண்ணும்போது நிறைய நஷ்டம், வட்டிக்கு வாங்கி தான் அது பிழைக்கிறோம். அந்த நிறைய நஷ்டம் போட்டு டெய்லியும் வந்து சொல்லுவாங்க, நீ வெளியே வந்துட்டியாக்கா, நாங்கள் என்ன அம்மா அங்கே வாழ்வாதாரமே சரியில்லும் போது நான் என்ன பண்ணும்போதே அப்போ இதுக்கான தீர்வு ஏதாவது நம்ம எடுக்கணும்னு சொல்லும் போதே நாங்கள் 130 பெண்கள் ஒன்று சேர்ந்து அப்போ இருந்த கார்ப்பரேஷன் கமிஷனர் குமரகுருபரை போய் பார்க்குறோம். எல்லாரும் ஒற்றுமையாக போய் பார்த்து, ஐயா நீங்கள் கடை கட்டி கொடுத்துருக்கீங்க, அந்த கடை சரியில்லை, நீங்கள் வந்து அதை ஆய்வு பண்ணணும். ஒரு முறைக்கு 20 முறை போனோம். அவர் என்ன சொன்னார், கடையை நான் சரி பண்ணி கொடுக்குறேம்மா, முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் கேட்டுன்னு எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தவர். கடைசியாக போகும்போதே இதில் வந்து பெரிய இடம்லாம் தலையிடுதுமா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு எங்களுக்கான வழியாக அவர் சொல்லாதும் போது நாங்கள் சட்ட ரீதியாக எல்லாரும் உட்காந்து 9 துறைக்கு கார்ப்பரேஷன் கமிஷனருக்கு, கார்ப்பரேஷன் அதிகாரிக்கு, மீன்வளத்துறைக்கு, அதாவது 9 துறைக்கு மொத்த பேருக்கு நாங்கள் லெட்டர் கொடுத்துட்டு சட்ட போராட்டம் மாதிரி நாங்கள் தொடர்ந்து ரோடு மறியல் பண்ணல. முதலமைச்சர் அந்த ஆட்சியிலிருந்து அவதூறாக பேசலை. சட்ட போராட்டம் எங்களை வழி நடத்துகிற வக்கீல்கிட்ட கேட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இது வரைக்கும் நான் உள்ளவே கடை உள்ள போகலை. எங்களை சார்ந்த 3/4 பேர் வெளியே தான் இருந்தோம். எதுவுமே வருமானம் இல்லாத ஒரு கணவனை இழந்தவ எவ்வளோ நாளைக்கு உள்ளே உட்காந்துருப்பா? அவள் என்ன பண்ணா, நடுவில் பார்க்கில் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கார்ப்பரேஷன் கமிஷனர் ஒன்றும் சொல்லலை, எப்படியாவது பழச்சிட்டு போகணும், அவரும் விட்டுட்டார். இப்போ வந்திருக்க விஜய் ஐயா வர்றதுக்காக இப்போ இருக்க அமைச்சர் ஓட்டு கேட்க வரும்போது, அம்மா உங்களுக்கு என்னென்ன குறை, உங்கள் குறையெல்லாம் நாங்கள் தீர்க்கிறோன்னு வந்து இங்கே எல்லாரையும் பார்த்து அப்போ இங்கே இருந்த அத்தனை பெண்களுமே எங்களுக்கு கடை அங்கே சரியில்லை ஐயா, அதில் மேலே இருக்கிறது மின் இழுவை சீட்டு, அந்த சீட்டு எங்களுடைய ஸ்கின்னை பாதிக்குது, அந்த நாங்கள் தெளிக்கிற தண்ணியை மறுபடியும் ஃபில்டர் பண்ணி எங்களுக்கு விட்றீங்க, அந்த தண்ணியும் எங்களுக்கு பாதிக்குது, எங்களுக்கு அந்த கடை வேணாம். இன்னொன்று, பிள்ளைங்க பக்கத்தில் சென்ட் பீச் ஸ்கூல், அந்த பிள்ளைங்க எங்கள் தம்பி பையன் எல்லாருமே அதில் எல்லா பிள்ளைங்களும் படிக்குது, அதில் இருந்து பெரிய அதிகாரி ஆகிறவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் வந்த அதிகாரிக்கு, அமைச்சர்கிட்ட இதை மாதிரிலாம் இருக்குது. மீட்டிங் ஒன்று போட்டாங்க, அந்த மீட்டிங்கில் எங்களை எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அந்த மீட்டிங்கு நாங்கள் முறையாக போய் உட்காந்துருக்கு, நாங்கள் கொடுத்த லெட்டர்லாம் அவர்கிட்ட கொடுக்குறோம். அவர் அதை படித்தாரா என்னான்னு தெரியல, திரும்பி என்ன சொல்கிறாரு, உங்களுக்கான கடை அதுதான், உங்களுக்கான கடை, எங்களுக்கு அந்த கடையே வேணாம் என்றோம். இவ்வளோ பெரிய கிராமத்துக்கு ஒரு சமுதாய கூட நிலம் இல்லை, சமுதாய கூட கட்டுங்க, மக்களுக்காக தானே நீங்கள் வந்திருக்கீங்க, சமுதாய நல கூட கட்டி கொடுங்க.
10,000 20,000 பேர் வாழ்ற இந்த மண்ணில் சமுதாய நலம் கட்டி கொடுங்க. 9 மறுபடியும் இது ரொம்ப பெரிய கிராமம் பாப்பா. நொச்சிக்குப்பைன்றது ரொம்ப பெரிய கிராமம். அந்த கிராமத்துக்கு 9 பில்டிங் மறுபடியும் அங்கே கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல குழந்தைங்க போய் உட்காந்து விளையாட கூட இடம் இல்லை. இது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கும்போது எங்கள் கோரிக்கை அவர் செவி கொடுத்தே கேட்க மாட்டார். அவர் சொல்றதெல்லாம் என்ன, அதெல்லாம் இல்லம்மா, ஊரையே 2ஆ பிரிக்கிறார். ஸ்ரீநாத் வந்து பார்க்கல, எங்களுடைய குறைகளை கேட்க மீன்வளத்துறை அமைச்சரே வரல. இவர் உணவுத்துறை அமைச்சருக்கு என்ன தெரியும் எங்களுடைய வருத்தம்? மீன்வளத்துறை அமைச்சர் வந்தாதான் அந்த மீன்லயே பாதிச்ச அவருக்கு எங்களுடைய வருத்தம் தெரியும். அம்மா என்ன கோரிக்கைன்னு வந்து கேட்க வரல. நாங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறது எங்களுடைய ரோட்டு ஓரம். அவர் அமைச்சர் சொல்றாரு இது வந்து எதிர்கட்சி தூண்டுதல்ன்றாரு. இங்க நீங்க பாருங்க, எல்லா கட்சி பெண்களை பாருங்க, எல்லாம் ஒரே கட்சியா இருக்க முடியுமா ஒரு கிராமத்துல? எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தானே நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இது வந்து எல்லா ஃபோட்டோ எடுத்து பாருங்க, இதெல்லாம் வேற வேற கட்சிக்காரவங்க தூண்டுதல் பேரில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு, பேட்டி கொடுக்குறாரு. அது தவறு தானேங்க. இன்னொன்று, எங்களுடைய ஆண்கள் வந்துட்டு எங்க கூட வந்து எங்கள் தம்பியோ தங்கை எங்கள் கூட வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க, கூட இருக்காங்க. அவங்க பேச வந்தா எகிரிக்கிட்டு வந்து ஒரு அமைச்சர் மாதிரியே பேசாம அவங்கள எகிரி வந்து பேசுறாரு. நீ என்ன பேசுற, மிரட்டுற மாதிரி. ஓட்டு கேட்க வரும்போது உங்களுக்கு எல்லாமே செய்யறன்னு வந்தவர் இன்னைக்கே எங்களை மிரட்டுறாரு வந்து இங்க. ஆமா, எங்களுடைய தொகுதி எம்எல்ஏ வெங்கட்ராமன் ஐயா. என்னுடைய பேர் மோகனா.